நேற்று காலையில் சௌந்தர்யா அழுதது எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் கூப்பிட்டு சமாதானம்லாம் படுத்தினாரு. அப்போ வந்து ஜாக்லின் உட்காந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க. நீ உண்மையாக இருக்கேன்னா மக்கள் இருக்காங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லியிருப்பாங்க. அழுத ஒரு பொண்ணுக்கு இதை தான் ஆறுதல் சொல்ல முடியும். அதை தான் ஜாக்லின் செஞ்சுருப்பாங்க. திரும்ப நைட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட சௌந்தர்யா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் நைட்டு சண்டே எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கு கிச்சனில் ஒரு சண்டை. அப்போ அந்த டிப்பிக்கல் பழைய ஒரு புள்ளி பண்ணுவாங்கள்ல, அந்த சௌந்தர்யா அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. மார்னிங் அழுத சௌந்தர்யாவா இதுன்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கூட ரொம்ப பரிதாபப்பட்டேன். பாவம் அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் பிரேக் ஆகி அழுதுதே அப்படின்னு. ஆனால் அந்த ஒரிஜினல் மஞ்சரியை புள்ளி பண்ணாங்கல்ல சௌந்தர்யா, எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் இன் பிக் பாஸ் சீசன் 8 வந்து மஞ்சரியை சௌந்தர்யா புள்ளி பண்ணது தான். அப்படி ஊன்னு அந்த நாய் மாதிரி ஊழ விட்டுருப்பாங்க. ஸோ அதோட ஒரு சின்ன வெர்ஷனை நம்மளால் நேற்று பார்க்க முடிஞ்சது. ஜாக்லின் கிட்ட அதே மாதிரி தான் நேற்று கோவப்பட்டு கத்துனாங்க. ஜாக்லினும் அப்படி ரொம்ப லெவல் அவங்க லெவலுக்கு இறங்காமல் பட் ஓரளவுக்கு திருப்பி கொடுத்துட்டு ஜாக்லினும் விட்டுருவாங்க. திரும்ப நைட்டு கூப்பிட்டு பவித்ரா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா, நான் வந்து அழுதேன்னா இவ வந்து சொல்கிறா, நீ அழுறல, நீ நீ உண்மையாக இருந்தியா, அப்போ வெளியில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இருந்துட்டு போகிறாங்க, நீ ஏண்டி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவே சொல்கிறாங்க. யாரை? ஜாக்லினை சொல்கிறாங்க. சொன்னோடனே பவித்ரா சொன்னாங்க, எருமை நாயே, நீ அழுதுட்டு இருந்தடி அவள் சொன்னா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பவித்ராவை பாராட்டணும். கரெக்டு, பவித்ரா அந்த இடத்துல உண்டு. சௌந்தர்யா அழும்போது ஜாக்லின் வந்து சமாதானம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பவித்ரா எடுத்து சொல்கிறாங்க, நீ அழுதன் தானே அவள் உனக்கு சொன்னா அப்படின்னு. இன்றைக்கி மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ரமோவில் காமிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லுவாங்க, நீ சேஃபாக இருக்கல அதனால நீ நிம்மதியாக இருப்ப அப்படின்னு. ஸோ சௌந்தர்யாவுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம தோற்றுருவோன்னு. அந்த பயத்தில் ஒன்றொன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இதுக்கு 2 காரணம் இருக்குது. மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸு. பட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அது சொல்லி இப்படி யாரையும் அப்செட் பண்ணக்கூடாது. அது பிக் பாஸ் பண்ண தப்பு. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, அப்செட் ஆனாலும் அதுக்காக கூட இருக்கிறவங்கள கொல்லக்கூடாது. நம்ம தோற்று போவோன்னா அது நமக்கு நாமே அழுதுக்க வேண்டியது, அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்காக ஜெயிக்கிறவங்கள எல்லாரையும் பிடிச்சி திட்டுறது வந்து சரின்னு எனக்கு தோணலை. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.